வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வாழைக்காய் கறி பண்ணுறோம். தோல் சீவிட்டு நீளமாக இந்த மாதிரி நீளவாட்டில் வெட்டணும். இப்போ பாதி வாழைக்காய் எடுத்தால் இப்படி 4 பட்டையாக அதை முதல்ல செதுக்கி எடுத்து அதை நீளமாக கட் பண்ணால் உங்களுக்கு ஒன்று போகல காய் கட் பண்ணுறதுக்கு வந்துடும். ஒரு பேனில் இந்த வாழைக்காயை போட்டு அது முழுகிற அளவு தண்ணீர் விட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு உப்பு, மஞ்சப்பொடி எல்லாம் போட்டுக்கிறோம். அது ஒரு 3/4 பாகம் வெந்தோடனே அடுப்பை நிறுத்திட்டு அதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி இப்படி தண்ணீர் இல்லாமல் வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறோம். நம்ம மசாலா அரைக்கிறதுக்கு 2 துண்டு பட்டை, 4 துண்டு கிராம்பு, 7-8 பூண்டு, 2 பீஸ் இஞ்சி, 2 மிளகா வத்தல், 1 டீஸ்பூன் பெருஞ்சீரகம், 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ, 10 சின்ன வெங்காயம், 4-5 தக்காளி சின்னதாக, இல்லை பெருசாக இருந்தால் 1 போட்டுக்கலாம். நீங்கள் இது அத்தனையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்ல வெண்ணெயை அரைச்சி எடுத்துன்னு வந்துடணும். இந்த 2 வெங்காயமும் தக்காளியும் தாளிக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்ஸி ஜாரில் முதல்ல தேங்காய், சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, கிராம்பு, பெருஞ்சீரகம், மிளகா வத்தல், இஞ்சி, பூண்டு எல்லாம் நல்ல வெண்ணெயாக அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டோம். நம்ம இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டு முதல்ல கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு இந்த வெங்காயத்தை சாட்டே பண்ணோம். அடுத்ததாக தக்காளி போட்டோம். 3வதாக நம்ம அரைச்சின்னு வந்த விழுதையும் போட்டு நல்ல பொன் கலராக வர மாதிரி நல்ல சாட்டே பண்ணோம். கமகமன்னு வாசனையாக இருக்கும். இப்போ இந்த காயை சேர்த்து எல்லாம் ஒன்று போல் வர மாதிரி பரட்டி கொடுத்து கூட கொஞ்சம் உப்பும் சேர்த்திங்கன்னா அருமையான வாழைக்காய் கறி தயாராகிடும். இது ரொம்ப டேஸ்டியாக உங்களுக்கு எல்லா ஃபுட்டுக்குமே நல்ல காம்பினேஷனாக இருக்கும்.